மற்றொரு அண்மை செய்தி, தாமிரபரணி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தலானது மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். தாமிரபரணியில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்தை எட்டவில்லை. இருப்பினும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தாமிரபரணி பொதுமக்கள் குறித்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதலே கனமழை பெய்ய தொடங்கியது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ராமநதி, கரண நதி மற்றும் காற்றாற்று கால்வாய்கள் மூலம் அதிக அளவில் தாமிரபரணி ஆற்றுக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்ட தாமிரபரணி அணையில் இருந்து வினாடிக்கு 1500 கன அடி வீதம் மட்டுமே தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இருந்த போதிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மழைநீர் காரணமாக தாமிரபரணி ஆற்று பகுதியில் சுத்தமல்லி அணைக்கட்டு பகுதியில் இருந்து சுமார் 41,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஆற்றில் வந்து கொண்டிருக்கும் நீரின் அளவு அபாய கட்டத்தை எட்டவில்லை என்ற போதிலும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தாமிரபரணி மற்றும் அதன் கிளை ஆறுகளின் கரையில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் அவ்வப்போது வழங்கிடும் எச்சரிக்கை ஏற்ற நடத்தியும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களில் கட்டி வைத்திடவும், வீடுகளில் போதிய அளவு மற்றும் குடிநீர் மற்றும் அவசர கால பயன்பாட்டு பொருட்கள், தேவையான மருந்து, மாத்திரைகள் இருப்பு வைக்கப்பட்டிருக்கும் உறுதி செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறது.